شنا إسرائيل أدوناي إلهينو أدوناي حاد أدوناي கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் கிருபையாக நமக்கு இந்த நல்ல நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஷலோம், பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிற நம் அனைவரையும் கர்த்தர் தம்முடைய அளவிலாத கிருபையை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். வேதாகமத்தில் படிக்கும்போது அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன் என்கிற அந்த ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கும்போது எப்பேற்பட்ட பயத்தையும் தாண்டி ஜெயித்து கடந்து போக முடியும். அதனால நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ள வல்லவர்களாய் இருக்கிறோமே என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே வெற்றி மேல் வெற்றி அடைகிறோமே என்று சொல்லி அந்த வசனம் திருவிவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அறிக்கை நம்முடைய அறிக்கையாக மாறுவதாக. நம்ம எல்லாரும் இந்த தேவ அன்பை உணர்ந்து அன்பே 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 ஆருயிர் உறவே அந்த பாடல்ல ஒரு சில அடிகளை நம்ம உணர்ந்து நம்ம பாடப்போகிறோம். ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரியரின் வேலையா. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரியரின் வேலையா. ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ,
மறந்தே திரிந்த துரோகியை அழைத்தீர் அன்பாலே, என்னையும் அழைத்தீர் அன்பாலே, அழைத்தீர் அன்பாலே, என்னையும் அழைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ரெண்டு கரத்தை உயர்த்தி அணைத்தீர் அன்பாலே, என்னையும் அணைத்தீர் அன்பாலே, அணைத்தீர் அன்பாலே, என்னையும் அணைத்தீர் அன்பாலே. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். நாம் தொடர்ச்சியாக நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தரை குறித்து தொடர்ச்சியாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, அவங்க ஆண்டவருக்காக கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பினால் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதுதான் இந்த உலகத்தில் ஒரு மெய்யான பாக்கியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் பணம் நமக்கு இருக்கோ இல்லையோ, படிப்பு நமக்கு இருக்குதோ இல்லையோ, பொருள் நமக்கு இருக்கோ இல்லையோ, மனுஷர் நம்மளை யார் நேசிக்கிறாங்க நேசிக்காம போறாங்க, அதெல்லாம் இங்கே விஷயமே இல்லை. இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நமக்குன்னு சில ஹார்மோன்கள் உடம்புல, சில ஹார்மோன்ஸ், சில எமோஷன்ஸ், இதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஐயோ இவங்க நேசிக்கலை, அவங்க நேசிக்கலை, இவங்க என்ன வெறுத்துட்டாங்களே, அவங்க என்ன கைவிட்டுட்டாங்களே, இவங்க என்ன நேசிக்க மாட்டேங்கிறாங்களே, நான் நேசிக்கிறேன் அவங்க என்ன நேசிக்கலையே, இப்படியெல்லாம் நம்ம அங்கலாய்ப்போம். ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் அல்ல. நாம் இவைகள் மேலெல்லாம் நம்முடைய கண்களை வைப்பதை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்வதில் நம்ம கண்ணும் கருத்துமாய் இருக்கும்போது எது நமக்கு வரணுமோ வரும், எது நம்மளை விட்டு போகணுமோ போயிடும். அவ்வளவுதான். பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் வருவது வரட்டும், போகிறது போகட்டும், போறது போட்டும், அவ்வளவுதான். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் படிக்கிற விஷயம் அல்ல, காலமெல்லாம் படித்துக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆகவே கர்த்தர் நடத்துகிற பிரகாரமாக இதை குறித்து நம்ம படிக்க போகிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் வைக்ரா 20ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போமாக. லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்கே இவ்விதமாக சொல்லி இருக்கிறது, என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். எபிரேய மொழியில் வாசிக்கிறேன். ஷெமர்டம் எத் ஹுக்காய் வே ஓசேதெம் ஓதாம் அனி யகவா மே கடிஷ்கம் என்பதாக எபிரேய மொழியில் இந்த வசனம் இருக்கு. அனி யகவா மே கடிஷ்கம், அதாவது நான் கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிறவர் என்று இந்த வசனம் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குகிற நல்ல ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார். நம்முடைய சொந்த பலத்தில் நம்ம பரிசுத்தமாய் வாழ முடியாது என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர் நீங்களும் நானும் அவர் விரும்புகிற ஒரு மெய்யான பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக அவரே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான பலன், அதற்கான திறன் எல்லாவற்றையும் கொடுத்து
அவரே நம்மை பரிசுத்தத்தின் பாதையில் நம்மை நடத்துகிறார். சரி, இந்த அந்நியகவாமே கடீஷ்கம், நான் கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிறவர் அப்படிங்கிற இந்த வார்த்தையில அதுல மறைஞ்சிருக்கிற அந்த எழுத்துக்கள் 13 எழுத்துக்கள் அங்க இருக்கு. அந்த எழுத்துக்கள் நம்மை ஆண்டவருடைய 13 விதமான தன்மைகளுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போகிறது. அப்போ பரிசுத்தத்தை பற்றி நாம் அறிவதற்கு முன்பு நம்மை பரிசுத்தமாக்குகிறவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நம்மை பரிசுத்தமாக்குகிறவரை பற்றி நாம் படிக்கும்படியாக நாம் கர்த்தர் சமூகத்திலே வந்திருக்கிறோம். நம்மை பரிசுத்தமாக்குகிறவருடைய தன்மைகளை பற்றி அவரே யாத்திராகமம் 34 அதிகாரத்தினுடைய 6-7 வசனங்களில் அவரே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். மோசேக்கு முன்பாக அவர் கடந்து போய் தான் யார், தன்னுடைய தன்மை என்ன என்பதை அவரே வாயால சொல்லி அதை மோசேயை எழுத வைத்திருக்கிறார். அங்கே அவருடைய 13 விதமான தன்மைகளை, 13 attributes அப்படின்னு யூதர் அபிமார்கள் சொல்லுவாங்க. அவருடைய 13 விதமான தன்மைகளை நாம் பார்க்க முடியும். சரி, வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 34 அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்கள். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர், கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். அடுத்த வசனம் வாசிங்க. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இந்த வசனத்தை உங்களுக்கு நான் எபிரேய மொழியில ஷமோத் அதனுடைய 34 அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தினுடைய அந்த ஆரம்ப பகுதியையும் உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன். வயாவோர் யகவா அல்பனாவ் வைக்ரா யகவா யகவா எல் ரஹூம் வே ஹனூன் எரேக் அப்பாயிம் வே ராவ் ஹெசட் வே எமத். அடுத்து 7ஆம் வசனம், நோசேர் ஹெசட் லா ஆலெஃபிம் அப்படின்னு இருக்கு. நோசேர் காக்கிறவர், ஹசட் இரக்கத்தை அதாவது நீடிய தயவை, லா அலாஃபிம் அப்படின்னா 1000 தலைமுறைகளுக்கு என்று இங்க நம்ம படிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். ஏற்கனவே 8 தன்மைகளை நம்ம படிச்சிட்டோம். இன்றைக்கு நாம் 9வது தன்மைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். அது என்ன? 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அதுக்கு முன்பாக இந்த கிருபையும் சத்தியமும் உடையவர் என்று நம்ம படித்தோமே, அதனுடைய அந்த சிங்கிள் டிஜிட்ல நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் அப்படிங்கிற அந்த வார்த்தையில நீங்க சிங்கிள்ல நீங்க கூட்டினீங்கன்னா ஹெசட் வை எமட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளாக சிங்கிள் டிஜிட்ல அதனுடைய வேல்யூஸை போட்டு பார்க்கும்போது கரெக்டாக 33 + 33 வந்திருக்கும். கூட்டினா 66 வரும். இந்த 66 என்பது எதை அடையாளப்படுத்துகிறதுன்னு சொன்னா, பரிசுத்த வேதாகமத்தையே அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. பரிசுத்த வேதாகமத்துடைய மொத்த புத்தகங்கள் 66. நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27. வேதாகமத்தினுடைய புத்தகங்கள் 66 தான் என்பதை நம்ம ஆதியாகமத்திலிருந்து உபாகம வரைக்கும் இருக்கிற அந்த முதல் வசனத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை எண்ணி பார்த்தாலே போதும், நமக்கு தெரியும் கரெக்டாக 66 வார்த்தைகள் அங்கே வந்திருக்கும். அப்போ நமக்கு என்ன இது சொல்லுது அப்படின்னா, ஆண்டவருடைய கிருபையையும் சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்கு முழு வேதாகமத்தையும் நெடுகவே நாம் படித்து ஆராய்ந்து நாம் பயணிக்க வேண்டும் என்பதையே நமக்கு அது சுட்டி காட்டுகிறது.
ஏதோ வேதத்தில் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம், ஏதோ ஒரு சங்கீதத்தை படித்தோம், ஏதோ ஒரு நீதிமொழிகளை படித்தோம், ஏதோ ஒரு பிரசங்கியை படித்தோம், அப்படி இல்லை. முழு வேதத்தையும் படிக்கணும், முழு வேதத்தை வாசிக்கணும், முழுமையாய் வேதத்தோடு நேரத்தை செலவிடணும். 66 புத்தகங்களோடு நம்ம பிரயாணிக்க வேண்டும். புரியுதோ புரியலையோ பிரயாணிக்கணும். ஏன்னா அந்த புத்தகத்தில் முழுவதுமாக நிறைந்திருக்கிறவர் யார்? இந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்த யெஷுவா. வேதாகமத்தை எபிரேயத்தில் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பேத் அப்படிங்கிற இடத்துல தொடங்குது. பெரேஷீத், பேத், முதல் எழுத்து பேத். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துடைய கடைசி வசனம் ஆமேன் என்று முடிகிறது. அந்த ஆமேன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய கடைசி எழுத்து நுண்ணு. இந்த ரெண்டையும் சேர்த்தா பென் அப்படிங்கிற வார்த்தை வரும், குமாரன். இந்த வேதாகமமே முழுவதுமாக இந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்த குமாரனால், குமாரனாகி இயேசுவால், யெஷுவாவால் நிறைந்திருக்கிறது. ஆகவே கிருபையையும் சத்தியத்தையும் நம்ம நெடுகவே அறிய வேண்டுமானா இந்த 66 புத்தகங்களையும் ஒன்றையும் விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் படிக்கணும். முழு வேதத்தை படிக்கணும், முழு வேதத்தோடு டிராவல் பண்ணணும், பிரயாணிக்கணும். அடிக்கடி அடிக்கடி முழு வேதாகமத்தை படித்து முடிக்கிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அங்கதான் கிருபையும் சத்தியமும் வெளிப்படும். இந்த 66ங்கிற நம்பர் நமக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறது. சரி, இப்போ நம்ம 9வது ஆண்டவருடைய 9வது தன்மைக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அதாவது நீடிய தயவை காக்கிறவர். இங்கேயும் இந்த ஹசட் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கு. 1000 தலைமுறை வரைக்கும். அப்படின்னா 1000 என்பது ஏதோ ஒரு நம்பர்ல சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை அல்லது ஒரு வழக்கு சொல். தேவன் தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவ்வளவாக சந்ததி சந்ததியாக தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், அவரே கதி என்று நம்பி இருக்கிற பிள்ளைகளை சந்ததி சந்ததியாக அவர் தம்முடைய இரக்கத்தை கட்டளையிட்டு இரக்கத்தை காக்கிறவர் என்பதை நம்ம படித்துக் கொள்கிறோம். அப்போ உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் யார்? உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் 1000 தலைமுறைகளுக்கு. அது ஒரு வழக்கு சொல். அதை நம்ம இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தலைமுறை தலைமுறையாக சந்ததி சந்ததியாக இரக்கத்தை காக்கிற தெய்வம். தலைமுறை தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அதனால தான் சங்கீதம் 37ல் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை, அவங்களுடைய சந்ததி அப்பத்துக்காக அலைந்து திரிவதில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம படிக்க முடியும். சங்கீதம் 37ல் நான் நினைக்கிறேன் அதனுடைய 28, 29, 30 வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது அங்க போட்டிருக்கோம், நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நீதிமானுடைய சந்ததி ஒருபோதும் அப்பத்துக்காக அலைந்து திரிவதற்கு அவர் விடுகிறதே இல்லை. சங்கீதம் 37ல் 25வது வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கு. நான் இளைஞனாயிருந்தேன், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும், அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று தெள்ள தெளிவாக அங்கே சொல்லுகிறார். ஒருபோதும் நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் அப்பத்துக்காக இறந்து திரிய விடுகிறதே இல்லை. ஏன்னா அவர் தலைமுறை தலைமுறையாக சந்ததி சந்ததியாக இரக்கத்தை காக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். இரக்கத்தை காக்கிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்ம ஆண்டவர் சந்ததி சந்ததி ஏதோ நம்மளோட அப்படியே விட்டுட்டு போயிடுறது இல்லை. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை சந்ததி சந்ததியாக அவர் இரக்கத்தை காக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆகவேதான் அவரை புகழ்ந்து பாடும்போது நம்ம பாடுகிறோம், எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும்
விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். தினம் இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். ஒரு 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். சரி, கர்த்தர் இப்படி 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறபடினால இப்படி அவருடைய இரக்கம் அல்லது அவருடைய இந்த நீடிய தயவு, அந்த ஹஸ்ஸட் என்று சொல்லுகிற இந்த அனுபவம் இருக்கே, அவருடைய இந்த தன்மை நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறது என்பதை வேதாகமத்தில் நம்ம படிக்க முடியும். சங்கீதம் 136 திரும்ப 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 வருகிற ஒரு வார்த்தை, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு இருக்கும். அந்த இடத்துல எபிரேய மொழியில பார்த்தீங்கன்னா அந்த கிருபை என்கிற வார்த்தைக்கு ஹஸ்ஸட், ஹஸ்ஸட் என்று தான் போட்டிருக்கும். ஹஸ்ஸட், ஹெத்து சாமெக் டாலேட். அவருடைய நீடிய தயவு அல்லது அவருடைய உடன்படிக்கையினுடைய உண்மை என்றும் உள்ளது என்பதுதான் அர்த்தம். இந்த சங்கீதம் 136 பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 வசனங்கள் இருக்கு. அதுல 10 வசனங்கள் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்ததை பற்றியெல்லாம், சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் அந்த படைப்புகளினுடைய காரியங்கள், தேவனுடைய மகத்துவங்களை பற்றி சொல்லிவிட்டு, இந்த இரக்கமுள்ள ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார், அந்த இரக்கத்தின் அடிப்படையில், அதாவது அந்த நீடிய தயவின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பதை குறித்து அங்கு தெளிவாக சொல்லுகிறார். அதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே சில காரியங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன். சங்கீதம் 136 அதனுடைய 11-12 வசனங்களை படிக்கும்போது, இந்த 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர் அல்லது நீடிய தயவை காக்கிறவர் அந்த நீடிய தயவின் நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறாராம்? 11-12 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 136 11-12. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த இடத்துல இந்த கிருபை என்றும் உள்ளதுங்கிற வார்த்தை அந்த இடத்துல எல்லாம் போடப்பட்ட எபிரேய வார்த்தை ஹஸ்ஸட், ஹெத்து சாமெக் டாலேத், ஹஸ்ஸட். அப்படியானால் ஆண்டவருடைய அந்த நீடிய தயவினால் நமக்கு கிடைக்கிற முதல் காரியம் என்ன? இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு ஆண்டவருடைய ஓங்கிய புயத்தினால எகிப்தை விட்டு வெளியே புறப்பட்டு வருகிற சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய பலமோ அவங்களுடைய ஞானமோ அவங்களுடைய பரிசுத்தமோ ஒண்ணுமே கிடையாது. அவங்க ஜீரோ. ஆனா ஹீரோவா இருக்கிற ஒரு பெரிய ஆண்டவர் அவருடைய அந்த நீடிய தயவினால் அவங்க என்ன பண்றாரு? எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். இதே போலதான் இந்த புதிய ஏற்பாடு சபைக்கும் ஆண்டவர் அப்படியே செய்கிறார். தம்முடைய நீடிய தயவினால் எகிப்து, மிஸ்ராயிம் அப்படின்னு எபிரேயத்தில் சொல்லியிருக்கோம். இந்த எகிப்து என்று சொல்லுவது அடிமைத்தனத்தை குறிக்கிற வார்த்தை, இருளை குறிக்கிற வார்த்தை. ஆண்டவர் தம்முடைய நீடிய தயவினால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா அடிமைத்தனங்களிலும் இருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறார். இந்த நீடிய தயவு நம்மை சந்திப்பதற்கு முன்பு நம்மை பலவிதமான அடிமைத்தனங்கள் கட்டி வைத்திருந்தது. பாவம், உலகம், மாம்சம்,
மனுஷ அன்பு, இதெல்லாம் அடிமைத்தனத்தின் கட்டுகள். ஆனால் நம்முடைய அருமை இரட்சகர் யெஷுவா எப்படி அங்கே ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பஸ்காவாகிய யெஷுவா அடிக்கப்பட்டபடியினால் எல்லா அடிமைத்தனங்களிலும் இருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். பாவம் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. உலகம் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. எந்த மனுஷர்களும் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. பிரதர், சிஸ்டர், நீங்க தைரியமா சொல்லலாம், நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் அடிமை இல்லை. ஒரு காலத்துல நான் சாத்தானுக்கு அடிமையா இருந்தேன், அதனால நம்ம பல விதமான கட்டுகளை கட்டி வச்சிருந்தோம். பாவக்கட்டு, உலக கட்டு, மாம்சீக கட்டு, மனுஷ அன்பு, அது ஒரு கட்டு. ஐயோ, இவங்க என்ன நேசிக்கலையே, அவங்க என்ன நேசிக்கலையே, என்ன கண்டுக்க மாட்டேன். கண்டுக்கலன்னா என்னங்க, யார் யாரு எப்பப்ப யார் யாருடைய கதை எப்பப்ப முடியும்னு யாருக்கும் தெரியல. எவன் கண்டுகிட்டு என்ன, கண்டுக்காம போனா என்ன? கர்த்தரை நம்பி வாழுங்க பிரதர், கர்த்தரை நம்பி வாழுங்க சிஸ்டர். நீங்க நேசிங்க எல்லாரையும். யார் நேசிக்கட்டும், நேசிக்காம போகட்டும். எந்த ஒரு கட்டுக்குள்ளையும் நாம் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய ஆண்டவர் யெஷுவா நமக்காக தன்னையே கிரயமாக கொடுத்து எல்லா அடிமைத்தனத்திலும் இருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 33, 34 வசனங்களை படிக்கும்போது, யோவான் 8 அதனுடைய 33, 34 இந்த வசனங்களை படிக்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசியுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 33, 34 வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்ப நம்மள குமாரன் தான் நம்மளை விடுதலையாக்குகிறவர். ஆகவே எந்த விதத்திலும் நீங்கள் நான் எதற்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. நம்ம யாருக்கும் அடிமை இல்லைங்க. நான் அடிமை இல்லை, தைரியமா சொல்லலாம். எனக்கு இந்த உலகத்துல யார் இல்லாமலும் நான் இருக்க முடியும். பட் என் ஆண்டவர் யெஷுவா இல்லாமல் என்னால வாழ முடியாது. ஏன்னா எனக்காக கிரயம் கொடுத்தது அவர்தான், உங்களுக்காக கிரயம் கொடுத்தது அவர்தான். பிரதர், சிஸ்டர், உங்களுக்காக கிரயத்தை கொடுத்தது அவர்தான். 1 கொரிந்தியர்ல 7ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 23வது வசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க படிக்கும்போது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:23. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள், மனுஷர்களுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். மனுஷர்களுக்கு அடிமையாகாதிருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்திலையும் படிக்கும்போது, கிரயத்திற்கு நீங்க கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்கள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. பிரதர், சிஸ்டர், தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்காக யாரும் கிரயம் கொடுக்கல, உங்களுக்காக யாரும் உயிரை கொடுக்கல. இந்த நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசுவை தவிர உங்களுக்காக எனக்காக உயிர் கொடுத்தவங்க வேற யாரும் கிடையாது, இனி கொடுக்க போறதும் கிடையாது. ஏதோ இருக்கிற வரைக்கும் வருவாங்க போவாங்க, இருக்கும்போதே கண்டுகொள்கிறவங்களும் உண்டு, கண்டுகொள்ளாம போறவங்களும் உண்டு, முகத்தை திருப்பிட்டு போறவங்களும் உண்டு. ஏதோ எப்படியும் போட்டுங்க. நாம் எதற்கும் அடிமை அல்ல, யாருக்கும் நான் அடிமை அல்ல. எனக்கு இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் என் ஆண்டவர் இயேசுவை இல்லாம எனக்கு வாழ முடியாது. கர்த்தர் சமூகத்தில் சொல்லுவோமா, உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை.
போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. கண்ணில் கண்ணாய் வாழும் உள்ளே, கண்ணில் கண்ணாய் வாழும் உள்ளே, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. அவர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. நான் அடிமை இல்லை. இன்னைக்கு அதை யார் யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தாங்க அதை சொல்றதுக்கு ரைட்ஸ். அவருடைய நீடிய தயவினால் எல்லா அடிமைத்தனங்களிலும் இருந்து அவர் நம்மை விடுவித்திருக்கிறார். நமக்கு அது தெரியல அநேக நேரங்கள்ல. அதனாலதான் நம்ம எதையாவது பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கோம். வேண்டாம், நான் யாருக்கும் அடிமை இல்லை. என் ஆண்டவர் யெஷுவா உங்களை என்னை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் எகிப்தை விட்டவர்கள். அவருடைய நீடிய தயவினால் நமக்கு இது நடந்திருக்கு. அடுத்தது ரெண்டாவது, அதனுடைய 13, 14, 15 வசனங்களை படிக்கும்போது நாம் அங்கே படிக்கிறோம். சங்கீதம் 136 அதனுடைய 13, 14 வசனங்கள் 15 வரைக்கும் படிக்கும்போது அங்கேயும் அவர் கிருபை என்றும் உள்ளது, ஹெசட் என்றும் உள்ளது, ஹெசட் என்றும் உள்ளது என்றே சொல்லிக் கொண்டிருப்பார். படிங்க சங்கீதம் 136 13, 14, 15 வசனங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிங்க. அதன் நடுவிலே இஸ்ரவேலரை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே செங்கடலை கடக்க பண்ணுதல் என்கிற அனுபவம் அவருடைய நீடிய தயவினால் உண்டாயிருக்கிறது. செங்கடல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், முன்னாடி வருகிற தடை, பின்னாடி வர்ற பார்வோன் சேனை என்பது பின்பாக நம்மை அழிக்கும்படியாக வரக்கூடியதான நெருக்கங்கள், இதையெல்லாம் குறிக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 2, 3, 4 வசனங்கள்ல இந்த செங்கடலை ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக கொண்டு வருகிறார். ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த நீடிய தயவினால் ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய புத்திரர்களாக தேவ பிள்ளைகளாக மாறி இருப்பதே ஆண்டுடைய நீடிய தயவினாலதான். நம்ம பலத்தினால வந்ததில்லை. இன்னைக்கு எத்தனையோ பேரை ஞானஸ்நானம் எடுக்க சொல்லி ஞானஸ்நானம் எடுக்க சொன்னதுனால சபையை விட்டு போனவங்க உண்டு. எங்க ஞானஸ்நானம் எடுத்தா விரும்பின பையனை விரும்பின பொண்ணை அந்த அந்நிய நுகத்தில் போய் பிணைக்கப்பட முடியாதோன்னு சொல்லி அதுக்காகவே ஞானஸ்நானத்தை தள்ளி போடுறவங்க, ஏதோ வருவோம் போவோம் அப்படி ஞானஸ்நானத்தை தள்ளி போட்டு அப்படி ஞானஸ்நானம் எடுக்க சொன்னதுனாலேயே சபையை விட்டு போறவங்கலாம் உலகத்தில் உண்டு. பிரதர் சிஸ்டர், இதுக்கு நடுவில் நீங்களும் நானும் ஞானஸ்நான சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம் பாருங்க. அப்படி நம்ம கீழ்ப்படிஞ்சதே தேவனுடைய நீடிய தயவுனால தான். நம்ம ஆண்டுடைய நீடிய தயவுங்க. அவருடைய தயவு நம்ம மேல இருந்ததுனால தான் ஞானஸ்நான சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தோம். படிங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படியானால் இந்த செங்கடல் என்று சொல்லுவது ஞானஸ்நானத்துக்கு அடையாளம். இந்த ஞானஸ்நானம் இந்த செங்கடல்ல தான் பார்வோனுடைய சேனைகள் அழிக்கப்படுவது போல நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஜென்ம பாவம், பின் தொடர்ந்து வரக்கூடிய பாவம், வழி வழியாக முன்னோர்களிலிருந்து வழி வழியா நம்மளை துரத்தி கொண்டே நம்மை அழிக்கும்படியாக வருகிற பாவம் எல்லாம் இந்த ஞானஸ்நான சத்தியத்தில் தான் அழிக்கப்படுகிறது. அப்படியானால்
நீங்களும் நானும் ஞானஸ்நானம் பெற்றதே நீடிய தயவு. ஆண்டவர் உங்கள் மேல என் மேலும் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காக்கிறவராக, ஹெசட், அந்த நீடிய தயவை காக்கிறவராக இருந்தபடினால்தான் நாம் ஞானஸ்நான சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தோம். நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஜென்ம பாவம், அதாவது நம்ம செய்த கிரியைகளின் பாவங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும் போதே போயிடுச்சு. ஆனா அந்த ஜென்ம பாவம் இருக்கு பாருங்க, அது ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான் அது அழிக்கப்படும். ஆகவே அருமையானவர்களே, உங்களை என்னையும் இந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஆண்டவர் கீழ்ப்படிய வைத்தாரே, அதுவே அவருடைய நீடிய தயவாக இருக்கிறது. இந்த ஞானஸ்நானத்தில் தான் நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வருகிறோம். என்ன தீர்மானம்? சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். எத்தனை தீர்மானத்தோடு கூட சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். யெகோவாவின் பின்னே போகத் துணிந்தேன், யெகோவாவின் பின்னே போகத் துணிந்தேன், யெகோவாவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஞானஸ்நான சத்தியத்தில் பின் திரும்ப மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி முன்னேறி கடந்து போகும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இதை நம்ம இங்கே படிக்கிறோம். மூன்றாவது, இந்த நீடிய தயவு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் வசனத்தை படிக்கும்போது, அந்த சங்கீதம் 136 அதனுடைய 16ஆம் வசனத்தை படித்தால், தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. புல்லுள்ள இடங்கள்ல, செழிப்பான இடங்கள்ல நடத்தினதை பத்தி இங்க சொல்லல. எங்க நடத்தினாராம்? வனாந்தரத்தில். பொதுவாக இந்த லாக்டவுன் நாட்கள் பாதியை கடந்து வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த செய்தியை கேட்குற இந்த சண்டே பாதியை கடந்து வந்த ஒரு சூழல். எத்தனை வனாந்தரம். நம்முடைய ஆண்டவர் நம்மளை செழிப்பில் நடத்துறதுல ஒன்றும் அவருக்கு ஒரு பெரிய மகிமை இல்லை. ஓகே, அவர் சில நேரங்களில் நம்மளை செழிப்பில் நடத்துவார். ஆனால் அவருடைய நீடிய தயவு என்னன்னா, நடக்கவே முடியாத, நடத்தப்படவே முடியாத வனாந்தரத்தில் நடத்தி காட்டுவதுதான் அவருடைய நீடிய தயவு. சுற்றி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் வனாந்தரம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை அவர் நடத்துகிறார், ஒரு குறைவில்லாம. அதான் பெரிய ஆச்சரியம். சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது அது வனாந்தரமா தான் இருக்கு. எரேமியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை படிக்கும்போது, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை படித்தால் அங்க சொல்லி இருக்கு பாருங்க. எரேமியா 2, யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேலின் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வர பண்ணினவரும் அவாந்திர வெளியில் பள்ளங்கள் உள்ள தேசமும், அவாந்திர வெளியும்
பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவரும் ஆகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேட்காமல். இங்க 3 மைய நம்ம படிக்கிறோம். ஒன்று வறுமை, இரண்டாவது வெறுமை, மூன்றாவது தனிமை. சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரே வறுமை, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே வெறுமை. ஆனா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இந்த வறுமை, வெறுமை, தனிமையின் சூழல், இந்த சூழ்நிலையில ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் நடத்துகிறார். அதான் பெரிய காரியம். கைவிடாமல் ஆண்டவர் நடத்துகிறார். சுற்றி இருக்கிற பாதை வனாந்திர பாதை தான். ஆனா ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை கைவிடல, நடத்துகிறார். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிரியை செய்கிற தெய்வம் இந்த வனாந்திர பாதையில் நடத்துகிறார். அவருடைய நீடிய தயவுனாலதான் சாதகமற்ற சூழ்நிலைகளிலும் கம்பீரமாக நடக்க பண்ணுகிற ஒரு நமக்கு இருக்கிறார். சாதகமற்ற சூழ்நிலையில நம்மை நடக்க பண்ணுகிற ஒரு சர்வ வல்லவர் நமக்கு இருக்கிறார். அதை எப்படி நடக்க பண்றார் தெரியுமா? உபாகமம் 29:4-5 நீங்க பாத்தீங்கன்னா, உபாகமம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 4, 5, 6 அந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது அங்க ரொம்ப ஆச்சரியமா சொல்லியிருக்கு. வாசிகள் உபாகமம் 29 அதனுடைய 4, 5, 6. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. உங்க மேல இருக்கிற வஸ்திரம் பழசா போகல. உங்கள் கால்களில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. உங்க கால் இருக்கிற பாதரட்சைகள் பழசா போகல. நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார். அப்போ உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் நான் உங்களை நடத்தினேன். நீங்களா பிரயாசப்பட்டு அப்பம் சாப்பிட, நானே உங்களுக்கு மன்னாவை கொடுத்து உங்களை நடத்தினேன். உங்களுக்கு ஒரு குறையும் நான் வைக்கல. வனாந்திர பாதை அவருடைய நீடிய தயவுனால வனாந்தரத்தில் நம்மை நடக்க பண்ணுகிறார். வனாந்தரத்தில் நம்மை நடக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர் அவர். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை படிக்கும்போது, நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் வனாந்தரமாக இருந்தாலும் அந்த வனாந்தரத்தில் தான் நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்கி நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக அவர் நமக்கு இருக்கிறார். வாசிங்க பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிரதர், சிஸ்டர், நீங்க இப்ப கடந்து போற பாதை வனாந்தரமா உங்களுக்கு தெரியுதா? எனக்கு எல்லாமே வறுமை போல இருக்கு பிரதர். எனக்கு ரொம்ப வெறுமையா தெரியுது. தனிமையா, ரொம்ப நான் தனிமையை உணர்றேன். எல்லாரும் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு தனிமை. கவலைப்படாதீங்க, உங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தி ஒரு செழிப்பான அனுபவத்துக்குள்ள உங்களை கொண்டு போவார். நம்முடைய ஆண்டவர், ஒரு பாஸ்டர் எனக்கு சொன்னாங்க, அவர் வானத்தை திறப்பதும் நன்மைக்காக, வானத்தை மேகங்களால், கார் மேகங்களால் அடைப்பதும் நம்முடைய நன்மைக்காக. ஹல்லேலூயா! எல்லாமே நம்முடைய நன்மைக்காக தான். வானத்தை திறந்தாலும் நமக்கு நன்மை, வானத்தை கார் மேகத்தால் அடைத்தாலும் நமக்கு நன்மை.
சங்கீதம் 148 அப்படி இருக்கு. அவர் வானத்தை கார் மேகங்களால் அடைத்து மழையை ஆயத்தப்படுத்துகிறாராம். மலைகளில் புல் முளைக்க பண்ணுகிறாராம். வானத்தை திறந்தா நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் வானத்தை அடைச்சாலும் நமக்கு ஆசீர்வாதம் தான். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே அடைக்கப்பட்டுச்சுங்க. மனுஷங்க எல்லாம் கதவை அடைச்சிட்டாங்க. எனக்கு உதவி எங்கிருந்துமே வரலங்க. கவலைப்படாதீங்க, மழை வரும், அவர்கிட்ட இருந்து வரும். தைரியமா சொல்லலாம், என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. வனாந்தரத்தில் நடத்துகிற ஒரு ஆண்டவர். அடுத்தது 4வது, அந்த 17வது வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராஜாக்களையும் பிரபலமான ராஜாக்களையும் ஆண்டவர் முறியடிக்கிறது நம்ம பார்க்கிறோம். தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பெரிய பெரிய ராஜா, பிரபலமான ராஜாக்கள் எல்லாம் ஆண்டவர் முறியடிக்கிறார். அவங்க கையில ஒப்பு கொடுக்கிறார். 17ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 136. இதெல்லாம் அவருடைய அந்த நீடிய தயவு, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த வேடை நீங்க கவனிக்கணும். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹெசட், 1000 தலைமுறை வரைக்கும் ஹெசட காக்கிறவர். அந்த ஹெசட் வாசிங்க 17ஆம் வசனம். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்போ பெரிய ராஜாக்களை சங்கரித்தவர், அது கீழே பாத்தீங்கன்னா பிரபலமான ராஜாக்கள், அழித்தவரை அவங்கள அழிக்கிறார். இதே மாதிரி நமக்கு எதிரிடையான சூழ்நிலைகள், சில வியாதிகள் அல்லது சில பலவீனங்கள், ஏன் சில பாவ சோதனை, பெரிய ராஜா போல இருக்கலாம். இந்த கொரோனா பாருங்க, இப்போ ஒரு பிரபலமான ராஜா மாதிரியே இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கிற மாதிரி பிரபலமான ராஜா போல இது வேலை செய்துகிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட பிள்ளைகளை, இந்த பெரிய ராஜாவோ பிரபலமான ராஜாவோ எந்த ராஜாவும் தொட முடியாது. கர்த்தர் அழிப்பார். அந்த எதிரடையான சூழ்நிலைகளை, நமக்கு விரோதமாக இருக்கிற அந்த பலவீனத்தை, எதுவானாலும் எல்லாத்தையும் அழித்து நொறுக்குவார். ஒன்று எவ்வளவு பெரிய பாவ சோதனை எதுவானாலும், ஏன் ஒரு தடுமாற்றமா இருக்கலாம், ஒரு வியாதி பலவீனமா இருக்கலாம், எதிர்பார்த்த மனுஷர்கள் கைவிடுகிற அந்த காரியம், அதை பிசாசு ஒரு பெரிய ராஜா போல காட்டிட்டு, என்னமோ அது இல்லைன்னா நமக்கு இருக்க முடியாத மாதிரியும் காட்டுவான். சொல்லணும், பெரிய ராஜாக்களையும் பிரபலமான ராஜாக்களையும் அழிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குங்க. 1 யோவான்ல, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென்.
உலகத்தில் இருக்கிறவனில் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நாம் ஒரு பெரியவர் நம்ம வச்சிருக்கிறோம் நமக்குள்ள. அவன் பெரிய ராஜா போல சும்மா காட்டிக்கிட்டு இருக்கான். பொய். நம்பக்கூடாது. சில பேர் ஜனங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் பெரிய ராஜாக்கள் எல்லாம் பார்க்கும்போது. ஆண்டவர் பாருங்க அழகாக அவங்களெல்லாம் அவங்க கையில் ஒப்பு கொடுத்தாரு, அழித்தார். அந்த நீடிய தயவு நம்ம மேலே அவருடைய நீடிய தயவு இருக்கணுங்க. அது இருந்தால் போதும். எப்பேற்பட்ட ராஜா, சில சவால்கள் நமக்கு பெரிய ராஜா போல வந்து நிற்கும். சில சேலஞ்ச் பெரிய ராஜா போல வந்து நிற்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஜெயிப்பதற்கு அவருடைய நீடிய தயவு நமக்கு இருக்கிறது. நீடிய தயவு. பவுலுக்கு முன்னாடி 7 காரியங்கள் பெரிய ராஜா போல வந்து நின்னது. தைரியமா சொல்றாரு. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை படிக்கும்போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனத்தை படிக்கும்போது அவர் தைரியமா பேசுறார் பாருங்க. வாசியுங்கள். ரோமர் 8:37. இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவராலே. 36ல இருந்தே வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, உபத்திரவம் பெரிய ராஜா போல காட்டுது. வியாகுலமோ, வியாகுலமோ, துன்பமோ, துன்பமோ, பசியோ, பசியோ, நிர்வாணமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, நாசமோசமோ, பட்டயமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார். பெரிய ராஜாக்கள் போல, பிரபலமான ராஜாக்களை போல அதை காண்பித்துக் கொண்டிருக்கு. கர்த்தர் அவைகளை ஜெயிக்க நமக்கு பலன் தருவார். நீடிய தயவினால், நீடிய தயவினால். அதனால நம்ம தைரியமா நம்ம சொல்லலாம், தைரியமா நம்ம சொல்ல முடியும். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தைரியம் ஒப்பு கொடுத்தவர்களாக சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவருடைய நீடிய தயவு இதெல்லாம் நமக்கு செய்து. அடுத்து 5வது, அதே இந்த சங்கீதம் 136ல் 21ஆம் வசனத்தை படிக்கும்போது வாசியுங்கள். சங்கீதம் 119, 136, 21. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கென்று நாம் சுதந்திரிக்கும்படியாக அவர் எதெல்லாம் நியமிச்சிருக்கிறாரோ அதை கண்டிப்பா நம்மளை சுதந்திரிக்காம நம்மளை இந்த பூமியிலிருந்து எடுக்க மாட்டாருங்க. அவருடைய நீடிய தயவினால் அடுத்தது நமக்கென்று நியமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். நமக்குன்னு முன்குறிக்கப்பட்ட எதையும் நம்ம சுதந்திரிக்காம கர்த்தர் நம்மளை விட போறதே இல்லை.
நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். அவங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட இந்த தேசத்தை சுதந்திரிக்க பண்ணினாரே, அதே மாதிரி இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கென்று கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். எபேசியர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை படிக்கும்போது, எபேசியர் 1:3 வாசிக்கலாம். அதை வாசிக்கும் போது நம்ம அங்க படிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கென்று நியமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம தைரியமா நம்ம சொல்லலாம், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், விலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். சூழ்நிலையை பார்க்காம சொல்லுங்க, எந்த சூழ்நிலையும் பார்க்காதீங்க. இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் வறண்டதா தெரியுது, ஒரு மாதிரி இருக்குங்க, என்னையாது ஒரு வித்தியாசமா இருக்கு, எல்லாருடைய ஆவி ஆத்ம சரமல இடம் மாறின மாதிரி இருக்கு. இல்ல இல்ல இல்ல, நம்ம சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காம நம்மளை கர்த்தர் விட போறதே இல்ல. தைரியமா அறிக்கை செய்வோம். மரணமும் ஜீவனும் ஆவியின் அதிகாரத்தில் இருக்கு. தைரியமா சொல்லுவோம், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், ஏழையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றுக்கும் தடையில்லையே, என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றுக்கும் தடையில்லையே, இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன், உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். நமக்கென்று நியமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒன்றையும் நமக்கு தராம கர்த்தர் விடவே மாட்டார். 6வது 23ஆம் வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். சங்கீதம் 136ல் 23 படிக்கும்போது ரொம்ப அழகா சொல்லியிருக்கு பாருங்க, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எஸ், இந்த ஹசட் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிற இந்த தெய்வம் நம்ம நல்லா இருக்கும் போது நம்மளை நினைக்கிறது இல்லை, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிறவர். ஐயா, அம்மா, பிரதர், சிஸ்டர், எப்பப்பெல்லாம் நீங்க உடைக்கப்படுறீங்களோ, எப்பப்பெல்லாம் உங்க வாழ்க்கை ஒரு தாழ்ந்து போற நிலைமைக்கு போகுதோ, ரொம்ப நமக்கு வேதனையா இருக்குல்ல. எனக்கு போய் இப்படி வந்துருச்சே, என் வாழ்க்கையில் இது நடந்துருச்சு, இது நடந்திருக்க கூடாது, என் வாழ்க்கையில் அது நடந்துருச்சு, என் ஊழியத்தில் இப்படி ஆயிடுச்சே என்று சொல்லக்கூடிய அநேக தாழ்வின் அனுபவத்துக்கு நேராக நம்ம கடந்து போன நேரங்கள் உண்டு இல்ல? இப்ப கடந்து போகிற நேரங்கள் உண்டு அல்லவா? ஆனா ஒன்றை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்வோம், அந்த தாழ்வின் பாதை வந்தது எதுக்குன்னா நம்மை ஆண்டவர் நினைப்பதற்கு. அருமையானவர்களே, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்னது போல, ஏதோ ஒரு காரியம் உங்களை ஒரு தாழ்மையின் அனுபவத்துக்குள்ள கொண்டு போகுதுன்னா
உங்களை கீழே தள்ளி உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கி உங்களை அழிப்பதற்கு அது வந்ததில்லை. அந்த தாழ்மைக்கு அப்புறம் அந்த தாழ்வில் நம்மை நினைக்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். மனுஷன் நினைக்க மாட்டான். நல்லா இருந்தா நினைப்பான், நல்லா இருந்தா தேடி வருவான். தாழ்ந்து இருக்கும் போது எந்த மனுஷன் நினைக்க மாட்டான், யாரும் தேடி வர மாட்டாங்க, நழுவிட்டு போயிருவாங்க. ஆனால் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற ஒரு நல்ல யெஷுவா, அவர் தாங்க சொன்னாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு அவர் தான் சொன்னார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிறவர். தாழ்வில் நம்மை நினைத்து நம்மளை என்ன செய்வார் தெரியுமா? அந்த தாழ்வில் இருக்கிற நம்மளை அடுத்த மண்டலத்துக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம இருந்தோம் பாருங்க, அந்த மண்டலத்திலிருந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவல், அடுத்த மண்டலத்துக்குள்ள நம்மை கொண்டு போவார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆகவேதான் பாடுகிறோம், தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டேன். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. கைகளை உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த ஒரு நல்ல ஆண்டவர். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். யாக்கோபு 4:10 படிக்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை படிக்கும்போது அங்க சொல்லியிருக்கு பாருங்க. யாக்கோபு 4:10 வாசித்தால், வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். ஏதோ தாழ்மையில நினைச்சிட்டு இருக்கேன், நான் உன்னை நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு போறது இல்ல. நினைக்கிற தெய்வம் நம்மை உயர்த்துவார், அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போவார். நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் ப்ரமோஷன் நமக்கு வரும். கவலைப்படாதீங்க சிஸ்டர், பிரதர், கவலைப்படாதீங்க. ஐயா கவலைப்படாதீங்க. அம்மா கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அவருடைய நீடிய தயவு 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர் நமக்கு இப்படி எல்லாம் செய்வார். கடைசியாக 7வது 24வது வசனத்தை படிக்கும்போது, அந்த 136ஆம் சங்கீதம் அதனுடைய 24வது வசனத்தை படித்தால் அங்க சொல்லி இருக்கு பாருங்க. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களின் கையினின்றும் நம்மை விடுவிக்கிறவர். இன்னும் சொல்ல போனா சத்துருக்களை எல்லாம் ஜெயிக்க நம்மை பலப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய நீடிய தயவினால் சத்துருக்களின் கையில் நின்று நம்மை விடுவிக்கிறார். அந்த சத்துருவை ஜெயிக்க பண்ணுகிறார், ஜெயிக்க பண்ணுகிறார். நம்மளை விடுதலை பெற்றவங்களா மாத்திரமல்ல, நம்மை ஜெயம் கொண்டவர்களாகவும் நம்மை மாற்றுகிறார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ரோமர் 16ஆம் அதிகாரம்
அதனுடைய 20வது வசனத்தை படிக்கும்போது, ரோமர் 16 அதிகாரம் 20வது வசனத்தை படித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். சீக்கிரமாய், ஏதோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்ல, சீக்கிரமா சாத்தானை உங்க காலின்களை நசுக்கி போடுவார், சத்துருடைய கையிலிருந்து விடுவிப்பார், நம்மை ஜெயிக்க பண்ணுவார். இப்படி ஜெயம் கொண்டவர்கள் தான் அவருடைய நீடிய தயவுனால அவருடைய சிங்காசனத்தில் போய் உட்கார போகிறோம். ஜெயம் கொண்டவர்களை தான் அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். ஜெயத்தை அவரே கொடுத்து நம்முடைய சிங்காசனத்திலையும் உட்கார வைக்க போறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் அதனுடைய 20-21 வசனத்தை படித்து நம்ம முடிக்கலாம். வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் அதனுடைய 20-21 வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். நம்முடைய நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருவார். இதெல்லாம் எதனால் நடக்குது? அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவராய் இருக்கிறபடியினால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவருடைய கருத்தில் முற்றிலுமாக அந்த நீடிய தயவுக்கு நம்மளை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்ம 9வது அவருடைய தன்மையை நம்ம படிச்சிருக்கோம். அவருடைய நீடிய தயவு, 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், உங்களை என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் யார்? 1000 தலைமுறைக்கு நீடிய தயவை காக்கிறவர். அந்த நீடிய தயவு நம்முடைய வாழ்க்கையில இந்த 7 விதமான காரியங்களை நமக்கு செய்கிறது. செய்து நம்மளை ஜெயம் கொண்டவர்களாக சிங்காசனத்தில் கொண்டு போய் நம்மை நிறுத்துகிறார். அர்ப்பணித்தவர்களாக மகிழ்வடைவேன், நான் மகிழ்வடைவேன், பரிசுத்த ஆவியினால் மகிழ்வடைவேன், நான் மகிழ்வடைவேன், பரிசுத்த ஆவியினால் உயிரடைவேன், நான் உயிரடைவேன், அவர் திருவார்த்தையினால் உயிரடைவேன், நான் உயிரடைவேன், அவர் திருவார்த்தையினால் ஜெயமடைவேன், நான் ஜெயமடைவேன், இயேசுவின் நாமத்தினால் ஜெயமடைவேன், நான் ஜெயமடைவேன், இயேசுவின் நாமத்தினால் அடைந்திடுவேன், நான் அடைந்திடுவேன், அவர் திருசாயலதை அடைந்திடுவேன், நான் அடைந்திடுவேன், அவர் திருசாயலதை. ஜெயமடைவேன், நான் ஜெயமடைவேன், இயேசுவின் நாமத்தினால் அடைந்திடுவேன், நான் அடைந்திடுவேன், அவர் திருசாயலதை அடைந்திடுவேன், நான் அடைந்திடுவேன், அவர் திருசாயலதை. எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நீர் 1000 தலைமுறைக்கு சந்ததி சந்ததியாக நீடிய தயவை காக்கிற நல்ல ஆண்டவராக நீங்க இருக்கீங்கப்பா. நமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த நீடிய தயவுக்குள்ளாக அதனால நாங்க அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை படித்துக்கொள்ள உதவி செய்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இது எல்லாருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் அப்பா. விசேஷமா
பெரிய ராஜா போல, பிரபலமான ராஜா போல, உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற, தேசத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த கிருமி, இந்த நோய் கிருமியை கர்த்தர் அகற்றுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களையே நம்பி இருக்கிற பிள்ளைங்க, பரிசுத்தவான்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கிருபை தாங்கட்டும். தயவுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தம்முடைய பரிசுத்தமான கிரியைகளை விளங்க பண்ணுவீராக. பென்னலோகிம் யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களெல்லாம் குணமாக்கி, பிராணின் அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினால் இறக்கு நாடி முடிசூட்டி, நன்மையினால் வாய் திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். இவரே கேகா, இவரே கேகா, யாவே இவரே கேகா, இவரே கேகா, யாவே கர்த்தருடைய ஆசீர்வதித்துனை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரகாசிக்கும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரசன்னராக்கி உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யெஷுவா ஹமஷியாவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் மீண்டும் இந்த சதா காலங்களிலும் நம்முடைய சில பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வரை வரைக்கும் இந்த எல்லாரையும் காப்பதாக. ஆமென், ஆமென். போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்க